ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்க சிறப்பு அம்சங்கள் மற்றும் அதில் ஏற்படக்கூடிய எரர்ஸ்லாம் எப்படி சரி பண்ணுறது இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போகலாம். ப்ளே ஸ்டோர் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இமெயில் அட்ரஸ் கொடுத்து லாகின் பண்ணணும். சரியா, நான் ஏற்கனவே லாகின் பண்ணிட்டேன். பாருங்கள், எனது வந்து லாகின் கொடுத்துருக்கு. ஸோ எனக்கு வந்து காட்டல. நம்பர் 2 அடுத்து என்னென்னா, நம்ம அப்ளிகேஷன் வந்து சில இது வந்து சர்ச் பண்ணும்போது வந்து கிடைக்காம இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மொபைலில் கிடைக்கும், ஆனால் நம்ம மொபைலில் வந்து வராமல் இருக்கும். உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த டோல்ஃபின் ப்ரௌசரு, அந்த அப்ளிகேஷனே இதில் இல்லை. உதாரணத்துக்கு நான் காட்டியிருக்கேன். இதில் வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கோட சில பேருக்கு வராமல் இருக்கலாம், நிறைய அப்ளிகேஷன் வந்து வராமல் இருக்கலாம். அது வந்து எதனாலனா நம்மளோட கான்டாக்ட் ஃபில்டரிங் வந்து செட்டிங்கில் வந்து சேஞ்ச் ஆகிருக்கிறதுனால தான். இப்போ உதாரணத்துக்கு காட்டுற பாருங்கள், உங்களோட அந்த 3 கூட கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் போய்ட்டு கான்டாக்ட் ஃபில்டரிங்னு இருக்கும். அதில் போய்ட்டு லோ மெச்சூரிட்டி அல்லது மீடியம் மெச்சூரிட்டி அல்லது ஹை மெச்சூரிட்டி எது இருந்தாலும் கேன்சல் பண்ணிவிட்டு ஷோ ஆல் ஆப்ஷன்ங்கிறத வச்சுங்க. சரியா, வச்சு ஓகே கொடுத்தீங்கன்னா பின்கோடு கேட்கும். அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு மாற்றும் போது பின்கோடு கொடுத்துருப்பீங்க. இதில் வந்து நார்மலாக இருக்கிறது வந்து செட்டிங்ஸில் வந்து ஷோ ஆல் ஆப்ஸ் தான் இருக்கும். சரியா, இப்போ சர்ச் பண்ணி பாருங்கள், டோல்ஃபின்னு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பாருங்கள், ரீட் மோர் இதிலே கொடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனில் கீழே டீட்டெயில்ஸே இருக்கும். லோ மெச்சூரிட்டின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷனுக்கு ஒரு கான்டாக்ட் ரேட்டிங் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஃபேஸ்புக் போய் பார்த்தீங்கன்னா வந்து எவரி ஒன்று இருக்கும். ஒரு அப்ளிகேஷனும் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும். சரியா, இந்த கான்டாக்ட் ரேட்டிங் கண்டிப்பாக நல்லா புரிஞ்சுங்க. அந்த 3 கோடு, செட்டிங்ஸு, கான்டாக்ட் ஃபில்டரிங்கு, இதில் எவரி ஒன்று இப்போ இருந்துச்சுன்னா இப்போ நம்ம மாற்றும் போது பின்கோடு கேட்கும். சரியா, ஃபஸ்ட்டு பின்கோடு கேட்கும். நான் இப்போ 2600 கொடுத்துருக்கேன், 2600 கொடுத்துருக்கேன். மறுபடியும் நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கு கான்டாக்ட் ஃபில்டரிங்கில் போய்ட்டு ஷோ ஆல் ஆப்ஸ்க்கு வந்து கொடுக்கும்போது நம்ம வந்து பின்கோடு கொடுக்கணும். செட்டிங்ஸில் வந்து நார்மலாக வந்து ஷோ ஆல் ஆப்ஸ் தான் இருக்கும். சரியா, உங்கள் இதில் வந்து அது ஷோ ஆல் ஆப்ஸ் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா மாற்றி வச்சுங்க. சரி, அப்போ தான் உங்களால் வந்து எல்லா அப்ளிகேஷன் வந்து சர்ச் பண்ணும்போது வைக்க முடியும். அடுத்ததில் நம்ம பார்க்க என்னென்னா, சில அப்ளிகேஷன் வந்து இந்த மாதிரி பண்ணி சில அப்ளிகேஷன் வந்து வராமல் இருக்கும். உதாரணத்துக்கு வந்து ஹலோ கலரு, இது ஃபேஸ்புக்கோட அப்ளிகேஷனு. ஜஸ்ட் லோட் ஆகிட்டுருக்கு பாருங்கள். அந்த அப்ளிகேஷனே வரல. அதுக்கு என்ன காரணம்னா, நான் இருக்கிற நாட்டில் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து அனுமதி கொடுக்கல. ஸோ வந்து வராமல் இருக்குது ப்ளே ஸ்டோரில். அந்தந்த நாடு ரூல்ஸ்க்கு இந்த மாதிரி தான் ப்ளே ஸ்டோரில் வந்து அப்ளிகேஷன் வந்து கிடைக்கும். அந்த நாடு வந்து அனுமதி கொடுத்துருந்தா மட்டும்தான் வந்து கிடைக்கும். இப்போ நான் இருக்கிற நாட்டில் வந்து ஹலோ கலர் வந்து அனுமதி கொடுக்கல. ஸோ வந்து வரல. இந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணுன்னா என்ன பண்ணணுன்னா, ப்ளே ஸ்டோரில் வந்து ஃப்ரீ விபிஎன் சொல்லிட்டு நிறைய அப்ளிகேஷன் வந்து கிடைக்கிது. அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு உங்களோட ஐபி அட்ரஸை சேஞ்ச் பண்ணுறது. அதாவது ஒவ்வொரு மொபைலுக்கு வந்து ஒரு ஐபி அட்ரஸ் இருக்குது. சரியா, அந்த ஐபி அட்ரஸ் வந்து நம்ம வந்து இப்போ இந்தியாவில் உபயோகப்படுத்திருப்போம். நம்ம ஐபி அட்ரஸ் வந்து அமெரிக்காவில் உபயோகப்படுத்துகிற மாதிரி மாற்ற முடியும். ஸோ வந்து நம்ம இந்தியாவில் பிளாக் பண்ணியிருக்கிறத வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். சரி, அதே மாதிரி அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். சரியா, உதாரணத்துக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். என்னோடய கூகுள் குரோமில் பாருங்கள், இதுவும் ப்ளே ஸ்டோர் தான். ஹலோ கலர் இருக்குது பாருங்கள். இதுதான் காரணம். சரியா, நம்ம ஒரு நாட்டுக்கு தகுந்த மாதிரி ரூல்ஸ்க்கு தகுந்த மாதிரி ப்ளே ஸ்டோர் வந்து ஹைட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் இன்ஸ்டால் பண்ண முடியாது, ஏன்னா வந்து நான் கூகுள் குரோம் யூஸ் பண்ணுறேன். கூகுள் குரோம் வந்து நம்மளோட ஐபி அட்ரஸில் தான் ஓப்பன் ஆகுது. நம்ம இது வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னா நம்ம கண்டிப்பாக வந்து ஃப்ரீ விபிஎன், அதாவது நம்மளோட ஐபி அட்ரஸை சேஞ்ச் பண்ணுறது. அது நிறையா அப்ளிகேஷன் இருக்குது, ப்ரௌசர் கிடைக்குது. சரியா, நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து சர்ச் பண்ணி பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதை பற்றி பேசினா பதிவு வந்து ரொம்ப பெருசாக போயிடும். சரியா, அடுத்து நம்ம இதில் ப்ளே ஸ்டோரில் பார்க்க வேண்டிய முக்கியமான சிஸ்டம் என்னென்னா, செட்டிங்ஸ் என்னென்னா, ரீடம். இது எதுக்கு நான் பயன்படுத்துனா, இப்போ ப்ளே ஸ்டோரில் வந்து அப்ளிகேஷன் வந்து காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து காசு கொடுத்து வாங்குற அப்ளிகேஷனு. இதெல்லாம் வந்து வேணுன்னா நீங்கள் வாங்குறேன்னா வந்து உங்கள்கிட்ட கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு வேணும். இது ரெண்டுமே இல்லைன்னா அப்படின்னா என்ன பண்ணிட்டீங்கன்னா, உங்களுடைய பாருங்கள், இந்த ஃப்ரீ கிஃப்ட் கார்டுன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இதில் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து இப்போ 18,000 பாயிண்ட்ஸ் நீங்கள் சம்பாதிச்சிங்கன்னா வந்து $10 ஃப்ரீயாக உள்ள கிஃப்ட் கார்டு கொடுப்பாங்க. இதை நீங்கள் வச்சு உபயோகப்படுத்திக்க முடியும். சரியா, இது நீங்கள் 18,000 பாயிண்ட் கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய கோட் கொடுப்பாங்க. அந்த கோடை கொண்டு போய் நீங்கள் இதில் வந்து இதில் நீங்கள் என்டர் பண்ணால் போதும். நீங்கள் $10 மதிப்புள்ள அப்ளிகேஷன் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். சரியா, நல்லா புரிஞ்சுங்க. ஃப்ரீ கிஃப்ட் கார்டு வந்து சாதாரணமாக கொடுத்துட மாட்டாங்க. நீங்கள் அதுக்கு வந்து அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணால் தான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் வந்து டாலர் சம்பாதிக்க முடியும். இல்லை நீங்கள் டாலராக சம்பாதிக்க முடியும். இல்லை அப்ளிகேஷன் வாங்குறதாலும் வாங்கிக்க முடியும். ப்ளே ஸ்டோர் கிஃப்ட் கார்டு, இல்லை ஃபேஸ்புக் கிஃப்ட் கார்டு, இல்லை அமேசான் கிஃப்ட் கார்டு, இதெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்திக்க முடியும். சரியா, அடுத்து நம்ம ப்ளே ஸ்டோரில் பார்க்க வேண்டிய முக்கியமானது என்னென்னா, செட்டிங்ஸில்
ஆட்டோ அப்டேட்னு இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து ஆட்டோ அப்டேட் வந்து ஒய்ஃபைன்னு கொடுத்துங்க. சில பேர் வந்து ஒய்ஃபை யூஸ் பண்ணுவாங்க, மொபைல் டேட்டா யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அப்படி யூஸ் பண்ணுறவங்க வந்து ஒய்ஃபைன்னு வச்சுங்க. ஏன்னா இப்போ பாருங்கள், நான் காட்டுறேன், எக்ஸாம்பிளே காட்டுறேன். மை வெப்ஸுங்கிறத கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா புதிய வெர்ஷன்லாம் வரும், மொபைலில் இருக்கிறதெல்லாம் காட்டும், ப்ளே ஸ்டோரில் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த 3 அப்ளிகேஷன் வந்து புதுசு வந்திருக்கு. கூகுள் டிரைவ் அண்ட் ஐஎம்ஓ அண்ட் பால்டெக்கு. நான் மொபைல் டேட்டா யூஸ் பண்ணுறேன். ஸோ வந்து எனக்கு வந்து அப்டேட் ஆகலை. எப்போ நான் ஒய்ஃபை யூஸ் பண்ணுறனோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்டேட் ஆகிடும். ஏன்னா நான் வந்து செட்டிங்ஸில் வந்து பாருங்க, நான் வந்து ஒய்ஃபைன்னு கொடுத்துருக்கேன். ஸோ வந்து எனக்கு எப்போ ஒய்ஃபை வருதோ அப்போ தான் கனெக்ட் ஆகும். எதுக்கு நம்ம மொபைல் டேட்டா யூஸ் பண்ணிக்கிட்டு, ஒய்ஃபை இருக்கும்போதே கனெக்ட் ஆகட்டும். சரியா? அடுத்ததில் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, ஆட் ஸ்க்ரீன், லோகோ, ஆட் ஐக்கான் டு ஹோம் ஸ்க்ரீன். இது எதுக்கு பயன்படுத்துனா, இதை டிக் இருந்தால் கேன்சல் பண்ணிங்க. எதுக்கு பயன்படுத்துனா, இந்த மாதிரி ஃப்ரண்டில் ஸ்க்ரீனில் பாருங்கள், மொபிஜனு, விவா வீடியோ, ப்ளே ஸ்டோரு, ஃப்ரீ கிஃப்ட் கார்டு, டீம் வியூவரு, ரிமோட் ஃபீடு, சிஎம் ப்ரௌசரு, பர்சனல் நோட்ஸு, ரெக்கார்டபிள் ஃப்ரீ, எக்ஸ்பிளே, இதெல்லாம் வந்து ஷார்ட்கட்டு. சரியா? இதெல்லாம் வந்து ஆப்ஸ்லேயே இருக்கும். இது வந்து ஷார்ட்கட். இது வந்து நம்ம குயிக்காக போகிறதுக்காண்டி நம்ம ஷார்ட்கட் வைக்கிறது. இது வந்து வைக்கிறதுனால வந்து நம்ம பேட்டரி வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிட வாய்ப்பு இருக்குது, அதிகமாக சாப்பிடும். ஸோ வந்து இதெல்லாம் வந்து வைக்கிறது வந்து தவிர்த்துக்குங்க. நம்ம எது வேணுமோ நம்ம கீழே ஆப்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நம்ம அப்ளிகேஷனில் போய் எடுத்துக்கலாம், போய் பார்த்துக்கலாம். எதுக்கு சோம்பேறித்தனம் பார்த்துட்டு நம்ம பேட்டரியை வீணாக்கணும்? நான் ஒரு ஸ்க்ரீன் தான் இருக்குது. சில பேர் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்க்ரீன் வச்சுருப்பாங்க. ஸ்க்ரீன் அப்படியே நீங்கள் சுருக்கி பார்த்தீங்கன்னா தெரியும், நிறையா அப்ளிகேஷன் வந்து ஷார்ட்கட் இருக்கும். ஸோ இதெல்லாம் வைக்க வேணாம். இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிவிடுங்க. சரியாக? இருந்துச்சுன்னா தேவையில்லாத அப்ளிகேஷன்லாம் வந்து கிளிக் பண்ணி தூக்கி ரிமூவ் பண்ணிங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து பேட்டரி அளவுக்கு அதிகமாக சாப்பிட்ற அப்ளிகேஷன்ஸு. சரி, ஷார்ட்கட்டு. அடுத்து ப்ளே ஸ்டோரில் முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னா, சில எரர்ஸ் வந்து இந்த க்ளவுட் நாட் சிக்னு, அடுத்து வந்து டிவைஸ் வந்து ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு 2 எரர் வரும். அதை நான் காட்டுறேன் பாருங்கள். சொல்லி புரிய வைக்கிறதோட பார்த்தா தெரியும், உங்களுக்கு புரியும். நம்ம பேஜில் வந்து நேற்று கொஸ்டின் கேட்டதுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நேற்று கொஸ்டின் கேட்டிருந்தது ப்ளே ஸ்டோரில் வந்து என்னென்ன ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து கேட்டது இருந்தாங்க. க்ளவுட் நாட் சிக்னல், இதுதான் நிறைய பேருக்கு ஒரு ஏற்படுற பிரச்சனைகள். அடுத்ததில் முக்கியமானது என்னென்னா, இது ஸ்பேஸ், இது வந்து நம்ம டிவைஸ் வந்து ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு, ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டோம். ஸோ நம்மளால் வந்து அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாது. இதுவும் நம்ம சுலபமான வழி தான். இது பண்ணுறது, இது நம்ம சொல்கிறேன், நான் டெமோ பண்ணியே காட்டுறேன். இது 2 பிரச்சனைகள் தான் ப்ளே ஸ்டோரில் வர பெரிய பிரச்சனைகள். அடுத்து என்னென்னா, இதில் இன்னொன்று என்னென்னா, ப்ளே ஸ்டோரே சில பேர் வந்து காட்ட மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, கூகுள் குரோம் போங்க. சரி, கூகுளில் போய்ட்டு google.comனு அடிங்க. அதில் ப்ளே ஸ்டோர் டவுன்லோட் சர்ச் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே டைப் பண்ணியிருக்கேன். அதில் 2வது இருக்குது பாருங்கள், இதுதான் ஃப்ரீங்கிறத கிளிக் பண்ணுங்கள். எந்த ப்ரௌசர் இருக்கோ அதுக்கு ஓகே கொடுத்து போங்க, இன்ஸ்டால் பண்ணிங்க. சரியா? ப்ளே ஸ்டோர் இல்லாதவங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க. சரியா? இதில் வந்து நிறைய அப்ளிகேஷன் இருக்கும் ப்ளே ஸ்டோர்னு சொல்லிட்டு, அதையும் நல்லா கவனிச்சிங்க. ஃபேக்கும் இருக்கும், ஒரிஜினல் வந்து 2வது இருக்குது மட்டும்தான். சரியா? என்னது வந்து ஏற்கனவே ஆக்டிவேட்டில் இருக்குது. ஸோ வந்து இதில் வந்து டீஆக்டிவேட்னு காட்டும். உங்கள் இது வந்து இல்லைன்னா டீஆக்டிவேட் பண்ணிக்கிங்க. ஓகே. அடுத்ததில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த க்ளவுட் நாட் சிக்னல், அதுக்கு என்ன பிரச்சனை என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு வந்து கூகுள் குரோம் போங்க. கூகுள் குரோமில் வந்து டெஸ்க்டாப் வெர்ஷன் ஆன் பண்ணிக்கிங்க, அதாவது கம்ப்யூட்டரில் பார்க்குற மாதிரி. அதில் போய்ட்டு உங்களுடைய ஷேருக்கு பக்கத்தில் ஒரு லோகோ இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் அக்கௌண்ட் இருக்கும், அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். செகண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், அதில் ஆஃப்னு இருக்குது. என்னது, உங்கள் இதில் ஆன் இருக்கான்னு பாருங்கள். ஆன் இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணி வச்சுங்க. இது வந்து எதுனால, இது நம்ம அக்கௌண்ட்டுக்கு சேஃப்டி தான். பட் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து க்ளவுட் நாட் சிக்னல் வந்து ப்ராப்ளம் வந்து இதுதான் வருது. இதுவும் ஒரு காரணமாக இருக்குது. ஸோ செகண்ட் வெரிஃபிகேஷன் இருந்தால் ஆஃப் பண்ணி வச்சுங்க. சரியா? செகண்ட் வெரிஃபிகேஷன் ஆஃப் பண்ண என்ன பண்ணுன்னா, நீங்கள் இதில் ஆன் இருந்துச்சுன்னா ஆனில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து வெரிஃபிகேஷன் நம்பர் அனுப்புவாங்க. அந்த வெரிஃபிகேஷன் நம்பரை வந்து இதில் வந்து உள்ளே என்டர் பண்ணினா போதும், ஆஃப் ஆகிடும். சரியா? ஆஃப் பண்ணுறதா இருந்தாலும் ஆன் பண்ணுறதா உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வச்சுக்கலாம். சரியா? அடுத்து இந்த க்ளவுட் நாட் சிக்னலுக்கு வந்து மெயினாக பார்க்க வேண்டியதுன்னா, டேட் அண்ட் இயர்ஸ் வந்து கரெக்டாக இருக்காரு பார்த்துங்க. டேட் அண்ட் இயர்ஸ் வந்து தப்பாக இருந்தாலும் உங்கள் மொபைலில் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து நிறைய எரர்ஸ் வந்து வர்றதுக்கு வந்து காரணம் வந்து, முக்கியமான காரணம் வந்து டேட் அண்ட் இயர்ஸு.
என்னது வந்து டேட் அண்ட் இயர்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ வந்து நான் மாற்ற தேவையில்லை. உங்கள் இதில் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. நான் வீடியோ டவுன்லோட் பண்ணுறதுலேயே வந்து இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இதிலே வந்து சம் எரர்ஸ் வந்து டேட்டு தப்பாக வந்தால் டேட்டு தப்பாக வச்சு நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணால் அதனால் வந்து என்னால் வந்து டெமோ பண்ண முடியலை. சரி, நல்லா புரிஞ்சுங்க. டேட்டு வந்து சரியாக வச்சுக்கோங்க. டேட்டு சரியாக இல்லைன்னா வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து சரியாக எரர்ஸ்லாம் வந்து சில எரர்ஸ்லாம் வருது. அதுவும் ஒரு காரணமாக இருக்குது. சரியா, அடுத்து என்ன பார்க்கலாம். அடுத்து வந்து இந்த நம்ம மொபைல் ஃபுல்லாகிடுச்சுன்னா, மெமரி ஃபுல்லாகிடுச்சுன்னா எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுவும் ஒரு எரர் வந்து காட்டுது. மை ஃபைல்ஸ் போய்க்கிங்க. மை ஃபைல்ஸில் போய்ட்டு மேலே சர்ச் இருக்குது பாருங்கள், சர்ச் ஐக்கான். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலோட ஸ்டோரேஜோட டீட்டெயில்ஸ் வரும். ஃபஸ்ட்டு பாருங்கள், என்னோடய இதில் வந்து 16 GB இருக்குது. 16 GB ஃபுல் எம்பி, 16 GB சைஸு, 12 GB வந்து ஃபுல்லாக இருக்குது. மிச்சம் வந்து 4 GB இருக்குது. ஸோ வந்து என்னால் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். உங்கள் இது வந்து ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு பார்த்துங்க. சப்போஸ் ஃபுல்லாக இருந்தால் என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் இந்த அப்ளிகேஷன் வந்து என்னென்ன அப்ளிகேஷன்லாம் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டிங்களோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து மெமரி கார்டில் மாற்றிங்க. மெமரி கார்டில் மாற்றுறது ரொம்ப சுலபம் தான். உங்களோட செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் போய்ட்டு அப்ளிகேஷன் மேனேஜர்னு இருக்கும். அப்ளிகேஷன் மேனேஜரில் போய்ட்டு இப்போ இந்த உதாரணத்துக்கு நான் இப்போ பாருங்கள், நான் அந்த விருத்தாச்சலம் அப்ளிகேஷன் வந்து இப்போ பண்ணணுன்னா மெமரி கார்டுக்கு மாற்றினா என்ன பண்ணணும், லாங் ப்ரெஸ் பண்ணணும். சரி, ப்ரெஸ் பண்ணால் அந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது என்ன பண்ணணுன்னா மூவ் டு எஸ்டி கார்டுன்னு கொடுக்கணும். இப்போ நான் மெமரி கார்டு போடலை, ஸோ வந்து காட்டலை. மெமரி கார்டுன்னு கொடுத்தீங்கன்னா மெமரி கார்டை போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா போதும், இந்த ஸ்டோரேஜ் வந்து மெமரி கார்டுக்கு மாறிடும். சரியா, ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். அடுத்து வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து அப்டேட் பண்ண முடியும். அப்ளிகேஷனே இல்லை, நீங்கள் உங்கள் மொபைலில் இருக்க வீடியோஸ் அல்லது ஃபோட்டோஸ் கூட நீங்கள் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. சரியா, மெமரி வந்து ஃபோன் மெமரியை வந்து ஃப்ரீயாக வச்சுக்கிறது நல்லது. மெமரி கார்டில் எதுவுமே நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. எதுவாக இருந்தாலும் நீங்கள் மெமரி கார்டில் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, அடுத்து நம்ம இதில் பார்க்க வேண்டியது முக்கியமானது என்னென்னா, இப்போ நீங்கள் இதுவும் பண்ணியும் சரியாக வரலன்னா, ப்ளே ஸ்டோரில் எரர் சரியாக வரல என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ளே ஸ்டோர் இதில் வந்து ஆளுங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட் நல்லா மறுபடியும் சொல்லிக்கிறேன். டவுன்லோடு, அடுத்து எஸ்டி கார்டு, அடுத்து ரன்னிங்கு, அடுத்து ஆள் ஒன்றா தளத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் வந்து நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர்னு இருக்கும். கீழே வந்தீங்கன்னா கடைசியாக ஜஸ்ட் மினிட் பாருங்கள், கூகுள் ப்ளே சர்வீஸ்னு இருக்கும், கூகுள் ப்ளே ஸ்டோர்னு இருக்கும். நம்ம வந்து கிளிக் பண்ண வேண்டியது வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரு. கிளிக் பண்ணி கிளியர் டேட்டா, கிளியர் கேட்சிங்கிறதெல்லாம் கிளிக் பண்ணிக்கிங்க. சரியா, எல்லாமே வந்து டெலீட் ஆகிடும். அதில் இருக்க அப்ளிகேஷன் டெலீட் ஆகாது, அதோட டேட்டாலாம் எல்லாம் டெலீட் ஆகிடும். ஸோ சம் எரர்ஸ்லாம் வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு எப்படி ப்ளே ஸ்டோர் ஓப்பன் ஆகுமோ அது மாதிரி ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்லேருந்து அக்ரிமெண்ட் அக்செப்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணணும். சரியா, இது எதுவுமே பண்ணி சரியாக வரலன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ளே ஸ்டோர் இந்த உங்கள் மொபைலை வந்து ஃபார்மேட் பண்ணிவிடுங்க. ஃபார்மேட் பண்ணி ஏன்னா ஃபார்மேட் பண்ணுறதுனால வந்து எதுவும் அப்ளிகேஷனாக மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணுங்கிற பயமெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அதுக்கு என்னென்னா ES ஃபைல் எக்ஸ்ப்ளோர் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் கிடைக்கிது, டவுன்லோட் பண்ணிக்கிங்க. கீழே பாருங்கள் விண்டோஸ்னு இருக்குது, விண்டோஸை கிளிக் பண்ணுங்கள். அதில் போய்ட்டு ஹோம் பேஜுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். மேலே பாருங்கள் ஆப்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்தெந்த அப்ளிகேஷனாக இப்போ உதாரணத்துக்கு வந்து எல்லா அப்ளிகேஷனுமே உங்களுக்கு வேணும்னா ஃபார்மேட் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு அப்ளிகேஷன் மேலே லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒன்றுனா எல்லாத்தையும் அப்ளிகேஷன்லையும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேக்கப்புங்கிறத கொடுங்க. அண்ட் கோயிங்னு வரும். கொஞ்சம் நேரத்தில் வந்து பேக்கப் அப்ளிகேஷன் எல்லாமே பேக்கப் ஆகிடும். இப்போ இந்த அப்ளிகேஷனில் எங்கே இருக்கும்னா மை ஃபைல்ஸ் போங்க, டிவைஸ் ஸ்டோரேஜ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து பேக்கப்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து ஆப்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன அப்ளிகேஷன்லாம் பேக்கப் பண்ணிங்களோ அதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து இன்டர்நெட் கனெக்ஷனே தேவையில்லை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கு. ஸோ இதை மறுபடியும் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கிங்க. இது எல்லாத்தையும் நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய மெமரி கார்டில் மாற்றிங்க. சரியா, மெமரி கார்டில் மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபார்மேட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபார்மேட் பண்ணதுக்கப்புறம் ஈஸியாக உங்களால் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். நெட் கனெக்ஷனே தேவையில்லை.
ஸோ நீங்கள் நெட் கனெக்ஷன்லாம் தேவைங்கிற பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பழைய மாதிரியே வந்து நீங்கள் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சரியா? உங்களோட டைமும் ரொம்ப சேவ் பண்ண முடியும். வெறும் 1 ஹவர்ஸில் வந்து நீங்கள் உங்கள் மொபைலை வந்து ஃபார்மேட் பண்ணி எல்லாமே பழைய மாதிரி கொண்டு வந்துடலாம். சரியா? அதே மாதிரி ஒன்று தெரிஞ்சுக்க, நீங்கள் வந்து மொபைலில் இருக்க அப்ளிகேஷனை வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஏதாவது உங்கள் மொபைலில் வந்து ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லாக இருந்தால் வந்து அப்ளிகேஷனில் போய்ட்டு நான் எப்படி மூவ் பண்ண சொன்னேன், அப்ளிகேஷனில் போய்ட்டு மூவ் பண்ணுறதுனால வந்து நீங்கள் மெமரி கார்டை கழட்டிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். உதாரணத்துக்கு பாருங்கள், சிஎம் ப்ரௌசரு மெமரி கார்டை கழட்டிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். மெமரி கார்டை நீங்கள் எப்போ போடுறீங்களோ அப்போ தான் வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். அதையும் நல்லா தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு நான் காட்டினது அதே தான், சிஎம் ப்ரௌசரு. ஏன்னா நான் அந்த அப்ளிகேஷனை வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருக்கிறது வந்து மெமரி கார்டில் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் மெமரி கார்டை கழட்டிட்டேன், அதனால் வந்து இப்படி காட்டுது. சரியா? அப்ளிகேஷன் வந்து பேக்கப்பாக இந்த இஎஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் வந்து ப்ளே ஸ்டோரில் கிடைக்குது. அதையும் நான் காட்டிக்கிறேன். இஎஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர், இஎஸ் ஃபைல்னு கொடுத்தீங்கனாலே போதும். இதுதான் ஃபஸ்ட்டு இருக்கிறது தான். சரியா? அதே மாதிரி ப்ளே ஸ்டோரில் கிஃப்ட் கார்டு வாங்குறதுக்கு என்ன அப்ளிகேஷன் பயன்படுத்தினா, ஃப்ரீ கிஃப்ட் கார்டு. சரி, கிஃப்ட் கார்டு ஃபஸ்ட்டு இருக்குல்ல, தான் நல்லாயிருக்கும். நல்லா இது வந்து நீங்கள் ரொம்ப நம்பிக்கையான தளம் தான். நீங்கள் ஏதாவது அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. ரொம்ப நம்பிக்கை உள்ள தளம். இதில் ஒன்று நீங்கள் இன்வைட் பண்ணுறதுனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ணிங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் சம்பாதிக்க முடியும். இப்போ பாருங்கள், இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணதுமே F4KPT அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. எனக்கும் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். சரியா? ஃபஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணதும் உங்களோட ரிஃபரல் கோடு கேட்பாங்க. அதில் வந்து இந்த கோடு கொடுங்க, F4KPT, மறந்துடாதீங்க. சரியா? இல்லை நீங்கள் அப்படி ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் காட்டலைனாலும் இன்புட் இன்விடேஷன் கோட்னு ஃப்ரெண்டில் காட்டும். அதில் நீங்கள் என்ட்ரு பண்ணலாம். சரியா? கொடுத்து என்ட்ரு பண்ணிக்கலாம். அடுத்து இதில் வந்து மொபைலை வந்து ஃபுல்லாக ஃபார்மேட் பண்ணுறது எப்படின்னா அதையும் சொல்லிக்கலாம். உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸில் போய்ட்டு பேக்கப் அண்ட் ரீஸ்டார்ட்னு இருக்கும், அதை போய் கிளிக் பண்ணுங்கள். அடுத்து அதில் போய்ட்டு ஃபேக்ட்ரி ரீஸ்டார்ட்னு இருக்கும், அதை டேட்டா ரீசெட், அதை கிளிக் பண்ணிவிட்டு ரீசெட் டிவைஸுங்கிறது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். உங்கள் மொபைலில் இருக்க எல்லாமே டெலீட் ஆகிடும். ஃபோட்டோஸு, வீடியோஸு, அப்ளிகேஷன் எல்லாமே டெலீட் ஆகிடும். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. மறுபடியும் புதிய மொபைல் வாங்கினா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். இது பண்ணுறதுக்கு முன்னால் அப்ளிகேஷன் பேக்கப் பண்ணிங்க, கான்டாக்ட் பேக்கப் பண்ணிங்க, ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து மெமரி கார்டுக்கு மாற்றிங்க. இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா வெறும் ஒரு 20 நிமிஷத்தில் வந்து 1 ஹவரில் வந்து நீங்கள் எல்லாமே பண்ணிட முடியும். பழைய மொபைல் மாதிரி கொண்டு வர முடியும். இது பண்ணுறது நல்லது தான். நம்மளுடைய மொபைலை வந்து நல்லாவும் இருக்கும், நல்ல ஸ்பீடாகவும் உபயோகப்படுத்த முடியும். சரியா? அடிக்கடி வந்து ஃபேக்ட்ரி ரீசெட், டேட்டா ரீசெட் பண்ணுறது நல்லது தான். சரியா? இது வந்து நம்ம ஒன்றும் இன்டர்நெட் கனெக்ஷனும் வந்து வீணாக போகாது. நம்ம டைமும் வந்து ரொம்ப செலவழிக்க தேவையில்லை. இன்னும் 1 ஹவர் தான். இஎஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோர் இருக்குது, உங்கள் அப்ளிகேஷன்லாம் பேக்கப் இருக்குது. அதே மாதிரி கான்டாக்ட் பேக்கப்பும் ஈஸியாக எடுக்க முடியும். அதே மாதிரி ஃபோட்டோஸும் வீடியோஸும் வந்து நீங்கள் மெமரி கார்டில் மாற்றிக்கிங்க, ரொம்ப சுலபமாக வேலை செய்ய முடியும். இதில் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. அதையும் சொல்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே.